வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பரணிதரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஜனநாயகம் அப்படின்ற வார்த்தையோட ஆணிவேரே இந்த எலெக்ஷன் தான். முதல்ல இந்த இந்திய தேர்தலை எல்லாம் நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு சுதந்திரமான அமைப்பு. எந்த பாரபட்சமும் இல்லாம நேர்மையா தேர்தலை நடத்துறத. சரி, இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும்? இதுல மொத்தம் 5 முக்கிய கட்டங்கள் இருக்கு. ஸ்டெப் 1, தேதி அறிவிப்பு. தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் தேதியை அறிவிப்பாங்க. தேதி அறிவிச்ச உடனே மாதிரி நன்னடத்தை விதி, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடும். அதாவது அரசாங்க. ஸ்டெப் 2, வேட்புமனு தாக்கல். நாமினேஷன் எலெக்ஷன்ல நிக்க விரும்புறவங்க, அவங்களோட சொத்து விவரம், குற்ற பின்னணி இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்வாங்க. இதை தேர்தல் ஆணையம் சரிபார்த்து ஏத்துக்கும். அரசியல் கட்சிகள் தங்களோட தேர்தல் அறிக்கையை, மேனிஃபெஸ்டோ, வெளியிட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்பாங்க. ஆனா வாக்குப்பதிவுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா பிரச்சாரமும் முடிவுக்கு வந்தாகணும். இன்று முக்கிய நாள். 18 வயது நிறைந்த வாக்காளர்கள் அனைவரும் வாக்குச்சாவடி சென்று வாக்களியுங்கள். தற்போது இவிஎம் மூலம் வாக்குப்பதிவு நடக்கிறது. நாம் அளித்த வாக்கு சரியானதா என்பதை விவிபிஏடி கருவி மூலம் 7 வினாடிகள் திரையில் பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம். தேர்தல் திருவிழா முடிந்தது இங்கே, வாக்கு இயந்திரங்கள் வரிசையாய் அங்கே. இரும்பு அறைக்குள் பலத்த பாதுகாப்பு, வெற்றியை தீர்மானிக்கும் மக்களின் தீர்ப்பு. வாக்கு செலுத்துவது நமது உரிமை மற்றும் கடமை. பணத்திற்காக ஆசைப்படாமல் தகுதியானவரை தேர்ந்தெடுப்போம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த நன்